எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரோடு வேலையாயிட்டிருக்கு. ஸோ வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நெட் அடிச்சிருந்தோம். இது ஃபுல்லாக அவ்வளோ ஒரு குப்பைங்க. அதாவது வெளியே இருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு குப்பையாக இருந்துச்சு. 2-3 டைம் அலாசிட்டு மறுபடியும் சோப் தூள் போட்டு நலைய வச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம். பாத்ரூமில் தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை, பாத்ரூமில் தான் அலாசி ஆகணும். பாத்ரூமே கலர் மாறிடுச்சு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ்ஸை மடிச்சிட்டு இருந்தேன். அங்கே ட்ரெஸ்ஸை மடிக்கிறதுக்கு விடுறானான்னு பாருங்களேன் கூப்பரு. கீழே வந்து விழுக, அங்கே ஜம்ப் பண்ண இங்கே ஜம்ப் பண்ண, துணியை கீழே தள்ளி விட, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தார். திட்டு வாங்கிட்டே தான் இருந்தார். என்ன பண்ண முடியும், அடிக்கவும் முடியல, கொஞ்சம் வேண்டியதுதான். வெண்ணெய் வேறு எடுக்காது இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துருவேன். ஆடை மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க பெரியவர், அவரும் கொஞ்சம் ஆடை கொண்டு வந்து கொடுப்பார். அவர் மட்டும் தனியாக இருக்காரா, ஸோ அவரும் ஆடையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. நானும் ஆடை, அந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா இதையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துருவேன். இந்த தடவை எடுக்கவே முடியலைங்க. அப்படியே ஒரு 10 டேஸ் வந்து அப்படியே நின்றுச்சு. சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் காட்ட நெய் வந்தது. அதை 4 டைமாட்டு அலாசிட்டுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா அமுக்கி விட்டு நல்லா அலாசினோம்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அலாசிட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். அந்த பாத்திரம் வேறு அப்படியே வலுவலுன்னு பிடிச்சிக்கிச்சா, அதுவும் சுடுதண்ணி வச்சு அலாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சு அலாசியாச்சு. அந்த மோரெல்லாம் என்ன பண்ண முடியும், நாங்கள் சிங்கில் தான் ஊற்ற முடியும், வேறு வழி கிடையாது. கீழே கொண்டு வரதுனா 2-3 மாடி இறங்கி போகிறதுக்கு சிங்கிள் ஊற்றி விட்டுட்டு சுடுதண்ணி ஒரு 2 லிட்டர் மறுபடியும் காய வச்சு ஊற்றி விட வேண்டியதான். இல்லைன்னா பூச்சி வந்துடுங்க. அந்த குட்டி குட்டி பூச்சி இருக்குதுல்ல, அது வேறு வந்து ஏதாவது வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னா ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே க்ளீன் பண்ணி விட்ருவோன்னு. இந்த வேலையெல்லாம் எப்போ வீடு க்ளீன் பண்ணுறனோ அந்த அன்றைக்கி தான் இந்த வேலையெல்லாம் சேர்த்து செஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அந்த அன்றைக்கி தான் சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விடுவோம், சேரெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெய் வந்து காய்ச்சியாச்சு. பழைய நெய் வேறு இருந்தது, அதுலேயே ஸ்டோர் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பாட்டில்லையும் ரெகுலர் யூஸ் பாட்டில்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டிலையும் மாற்றி வச்சுட்டு இதை வடித்து வச்சாச்சு. இப்போயுமே முருங்கைத்தலை இருந்துன்னா போட்டு வடிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 2 டைமாக முருங்கைத்தலை வந்து, அதாவது நெய் காய்ச்சற டைமில் முருங்கைத்தலை இல்லாத போயிடுச்சு, மற்ற டைமில் கூட இருக்கும். காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சரி வீட்டை கூட்டி விட்டு தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிகிட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த வீடு கூட்டினாலும் சரி நம்ம தொடச்சி விட்டாலும் சரி அந்த குப்பைக்கெல்லாம் 4 டைமாவது நடந்துருவாருங்க. அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கும் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவருக்கும் கூப்பருக்கும் குளிச்சு விட்டு நானும் குளிச்சுட்டு சரி தோசை ஊற்றி வச்சுட்டு போயிடலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு கார சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். சரி கூப்பருக்கும் நான் போகையிலேயே தோசை ஊற்றி கொடுத்துட்டு போயிடுவேங்க. அவருக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு போனால் சாப்பிட்டாரு. கார சட்னி நல்ல எம்மியாக தான் இருந்தது. பசங்களுக்கு மட்டும் இது சாப்பாடு வேறு மீதி ஆயிருந்து தான். சரி நம்ம புளி சாப்பாடு வந்து புளி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ புளி சாப்பாடு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது, பசங்களுக்கு வந்து கார சட்னியும் தோசையும். இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது செவ்வாய்க்கிழமை மேராக்காய், எங்கள் ஊர் சைடு மேராக்காய்ன்னு சொல்லுவோம், சவுசவுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சவுச்சவு மிளகரசு வச்சுட்டு பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சு ரசம் வச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து மறுபடியும் இப்போ தாங்க, நேற்று தான் சிலிப்பி எடுத்தேன், மறுபடியும் ஆடை பக்கத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் இது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, சப்பாடி அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் வந்துடுச்சு. சரி என்ன பண்ண முடியும், நல்லா அது வந்து எருமைப்பாலுங்க, ஆடை வந்து சூப்பராக இருக்குது, நெய் சூப்பராக வரும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நான் மலைக்கு கிளம்பிடுவேன். முன்னாடி நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கேன்.